உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். முட்டாள்தனமா பேசாத சீதா. ராம் இப்பவே உன் மேல கோவத்துல இருக்கான். கோவத்துல இருந்தா பிரச்சனை தீந்துருமா? இந்த பிரச்சனையை யார் தீர்க்கறது? சீதாமா வேணாமா, அமைதியா இருங்க. சேது சார் சொல்றாருல, அடம் பிடிக்காதீங்கம்மா. யார் சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன். பாருங்க, என்ன மன்னிச்சிருங்க. இந்த போட்டி நடந்தே ஆகணும். இந்த போட்டி நடந்தா இந்த குடும்பம் இந்த சூனியக்காரி கிட்ட இருந்து விடுபடும், விடுதலையும் கிடைக்கும். உன்னோட போல்ட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு கோர்ட்ல அப்படியே கலக்கிற பாத்தியா? I'm so proud of you. Come on, tell me about your conditions. திருமதி மகாலட்சுமி சேதுபதி அவங்க கமிட் பண்ண ஆர்டரை குறிப்பிட்ட நாளுக்குள்ள நாங்க டெலிவரி பண்ணி காட்டுதோம். அப்படி டெலிவரி பண்ணிட்டா நீங்க எங்க வீட்டை விட்டும் இந்த கம்பெனியை விட்டும், அதாவது இந்தியாவை விட்டே போயிரணும், லண்டனுக்கு போயிரணும். சம்மதமா? நீ இப்படி Tell me. சீதா, புரியாம பேசாத. சத்தியமா ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண முடியாது. சீதா, சின்ன குழந்தை மாதிரி பேசாத. இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்ல. Quiet. Silence, please. இவ எவ்வளவு மெச்சூர்டா பிஹேவ் பண்றா? எதுக்கு இவ்வளவு டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சீதா, உன் கண்டிஷன்ஸை நான் ஏத்துக்கிறேன். பிகாஸ் ஐ அப்ரிஷியேட் தட். ஒருவேளை நீ ஜெயிச்சு, ஐ மீன் நான் தோத்துட்டா, நான் லண்டனுக்கு போயிடுறேன். நான் ஜெயிச்சுட்டா, ஐ மீன் நீ தோத்துட்டா, நீ என்ன பண்ண போற? உங்க ஆசைப்படி இந்த தாலிய கழட்டி வச்சுட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். நிரந்தரமா இந்த குடும்பத்தை விட்டும் IPS விட்டும் நான் விலகி போயிடுவேன். நான் தினமும் வணங்குற என் தாய் அந்த முத்தாரம்ம மேல இது சத்தியம். போட்டிக்கு தயாரா? நான் ரெடி. சீதா, 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 என்ன சீதா இது? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நேர்மையும் தெய்வமும் ஏன் பக்கம் இருக்கிறது உண்மைனா கண்டிப்பா நான் இதுல ஜெயிப்பேன். அடி பாவி. முடிஞ்சா எல்லாரும் எனக்கு உதவி பண்ணுங்க. முத்தாரம்மா, நீதான் எனக்கு துணையா இருக்கணும். வாவ் வாவ் வாவ், கிரேட். தானே வந்து சரண்டர் ஆயிட்டா. என்னோட வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சிரும். எப்படி சக்சஸ் மீட் வைக்கலாமா? எல்லாருக்கும் ஒரு பார்ட்டி வைக்கலாம். கெட் ரெடி. இப்ப நான் சொல்லுதேன் கேட்டுக்கோ. நான் இந்த போட்டியில ஜெயிச்சு உன்னைய இந்தியாவை விட்டு லண்டனுக்கு அனுப்பல, என் பேர் சீதா இல்ல. ஓ, மியூச்சுவல் டிவோர்ஸ் அக்ரிமெண்ட். நீயாவே ராம விட்டு விலகி போறேன்னு எழுதியிருக்கு. ஜஸ்ட் ஒரு கையெழுத்து போட்டா மட்டும் போதும். இங்கிலீஷ்ல இல்ல தமிழ்ல, எனி லாங்குவேஜ். பட் கையெழுத்து மஸ்ட். என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? இதுக்கு மேல மரியாதை கிடையாது.
சீதா வா போலாம். நான்சி, நான் பிறந்த வயித்துல தானே நீயும் பிறந்த. ஏன் இப்படி அருவருப்பா நடந்துக்கிற? புருஷன் பொண்டாட்டியை பிரிக்கிறதுல அப்படி என்ன சந்தோஷம் உனக்கு? உன்னை பார்க்கவே பிடிக்கல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. இந்த பார், பேர்ல இருக்கிற ஷேர்ல இருந்து ஒத்த பைசா எங்களுக்கு வேணாம். காசுக்காக உறவு விட்டு கொடுக்கிற கேவலமானவங்க இல்ல நாங்க. மொத்த சொத்தே போனாலும் பரவாயில்ல. சீதா இந்த வீட்டை விட்டோ ராம விட்டோ போக மாட்டா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன்னு வச்சுக்க, மனுஷனாவே இருக்க மாட்டேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அண்ணே, இந்த கேமை நான்சி ஏற்பாடு பண்ணல, சீதா தான் ஏற்பாடு பண்ணா. சீதா மேல கோவப்படாம நான்சி மேல கோவப்படுறீங்க. ஏய், என்னடா பேசுற? என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ? பொண்டாட்டியை கிட்னாப் பண்ணிட்டு போய் கல்பனாவை கூட்டு வந்து பொய் சாட்சி சொல்ல வச்சது நான்சி. அர்ச்சனாவை காப்பாத்தி வீட்டுக்கு கொண்டு வந்தது சீதா. நன்றி கெட்டதனமா பேசிக்கிட்டு இருக்க பாரு. நான்சியோட சேர்ந்து நீங்களும் வீட்டு விட்டு வெளியே போக வேண்டியதா இருக்கும். புரிஞ்சுக்க. தெரியும். எப்படா சான்ஸ் கிடைக்கும், எப்ப எங்க 2 பேரையும் வீட்டை விட்டு அனுப்பலான்னு தானே இருந்தீங்க. ஏய், தெரியும். நீங்க என்ன சொல்றது? நாங்களே போயிடுவோம். இந்த டிராமால இனிமே செல்லாத அர்ச்சனா. ஒருத்தி சீதாவோட தாலியை பறிக்க ஏன் அவ்வளவு குறியா இருக்கீங்க? இதெல்லாம் உங்களுக்கே அசிங்கமா இல்ல? கேவலமா இருக்கு. ச்சே. ஏய் அர்ச்சனா, பேசாம போயிடு. போடி இங்க இருந்து. இத பாரு, பல்லெல்லாம் உடைஞ்சிரும். வாடி பொடின்னு பேசுன, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏன் என் கை என்ன பூ பறிக்குமா? இல்ல உனக்கு பல்லு இல்லையா? அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். ஏய் துரை, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன மரியாதை இருக்காது. ஏய் பாடா. என்ன தைரியம் இருந்தா ஏன் பொண்டாட்டி பல்ல உடைப்பன்னு சொல்லுவ? என் பொண்ணு வாழ்க்கைய வச்சு ஆளுக்கு விளையாடுவீங்க, நான் வேடிக்கை பார்க்கணுமா? அவருக்கு போன் பண்ணி வர வச்சேன், அவ்வளவுதான். நடக்கிறதே வேற. ஏண்டி சீமஸ் இருக்கி? என் பொண்ணு தாலிய புடுங்கதான் பிளைட் ஏறி பறந்து வந்தியா? நோக்கம் ஒருத்தருவ. என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க? பேசாம இருந்தா பயந்துட்டு இருப்பேன்னு நினைச்சியா? ஒடிச்சு போட விட்டுருவேன். ஒத்த பைசா லஞ்சம் வாங்காத போலீஸ்கார பொண்டாட்டினா பார்த்து பேசு. ஷூ, நீங்களாம் பேசவே கூடாது. இது எனக்கும் சீதாவுக்குமான வார். பாஸ் என்னோட உயிர். பாஸ பிரியறதும் நான் செத்து போறதும் ஒண்ணுதான். பெண் கொடுங்க. சீதா வேண்டாம், சொன்னா கேளு. ஏய், ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.